வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இசையின் பேரரசர் இசைஞானி இளையராஜா அவர்களின் 50வது ஆண்டு இசை பயணத்தை கொண்டாடப் போகிறோம். 50 ஆண்டுகளாக தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் என எல்லா மொழிகளிலும் மாயாஜாலம் செய்தவர் இளையராஜா. 7000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை அமைத்திருக்கிறார். 1000த்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தவர். அவருடைய பாடல்கள் 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 1986இல் லண்டன் ராயல் இல்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இசையமைத்த முதல் ஆசிய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள். நட்சத்திரங்களின் உரைகள். சி.எம். ஸ்டாலின் அவர்கள் கூறியது: இசைத்துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு இளையராஜா பெயரில் ஒரு விருதை மாநில அரசு உருவாக்கும் என அறிவித்தார். இசையமைப்பாளரிடம் ஒரு கோரிக்கையை வைத்த அவர், தமிழின் செழுமையை எதிர்கால தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழின் பாரம்பரிய இலக்கியங்களை பயன்படுத்தி இசை அமைத்து ஆல்பங்களாக வெளியிடுமாறு இளையராஜாவை கேட்டுக்கொண்டார். இளையராஜா அவர்கள் கடந்த அரை நூற்றாண்டாக எங்கள் இதயங்களை ஆண்டு வருகிறார். அவரது பாடல்களை ஹம்மிங் செய்யாத உதடுகள் இல்லை. திறமை மற்றும் கடுமையான உழைப்பு ஒருவரை எத்தகைய உயரத்திற்கும் அழைத்து செல்லும் என்பதை இளையராஜா பிரதிநிதிப்பதாகவும், அவர் எல்லைகளையும் நாடுகளையும் கடந்து தனது கலை மூலம் ஒப்பற்ற இடத்தை பெற்றுள்ளார் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய இளையராஜா, இசைக்கலைஞரை கௌரவிக்கும் விதமாக அரசு ஒரு விழாவை நடத்துவது இது முதன்முறை என கூறி, இந்த அரிய முயற்சிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றியையும் தெரிவித்தார். தன் சிம்பொனியை அமைத்த செயல்முறையை நினைவு கூர்ந்த அவர், தான் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தமிழ்நாட்டு பழங்குடி இசை, திரைப்பட பாடல்கள் அல்லது முன்னர் கேட்ட எந்தவொரு இசை அமைப்பின் தாக்கமும் அதில் இடம்பெறாமல் இருப்பதை தனியாக கவனித்து உறுதி செய்ய வேண்டியிருந்தது என குறிப்பிட்டார். இந்த சவால்கள் இருந்தபோதும் அவர் அந்த சிம்பொனியை 35 நாட்களில் முடித்ததாக தெரிவித்தார். ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா சென்னைக்கு வந்து இசையமைக்க ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அவர், தன் சிம்பொனியை மேலும் பரந்த மக்களிடம் கொண்டு செல்ல முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தன் சொந்த வரிகளைக் கொண்டு இளையராஜாவுக்கு பாட்டு பாடி பாராட்டு தெரிவித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது: இளையராஜா இசை ஒரு தெய்வீக அனுபவம். அவருடைய பின்னணி இசை இல்லாமல் என் காட்சிகள் முழுமையடையாது. மற்றும் அவர் நகைச்சுவையாக கூறியது: போட்ட ஆட்டம் இருக்கு. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி, அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர். இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். சிங்கர் எஸ்.பி.பி. சரண். என் அப்பா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சார் ஆயிரக்கணக்கான பாடல்களை ராஜா சாருக்கு பாடினார். ஒவ்வொரு பாடலும் தனித்துவமானது, ஒவ்வொரு இசையும் ஒரு மேஜிக் போல இருந்தது என கூறியுள்ளார். 50 வருடங்களாக இசையால் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் இளையராஜா. அவருடைய பாடல் வெற்றி, துயரம், காதல், சந்தோஷம் என எல்லா உணர்வுகளுக்கும் உயிரூட்டுகிறது. இளையராஜா இசை ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, அது தலைமுறைகளை கடந்து செல்லும். இசை பேரரசர் இளையராஜாவுக்கு நமது அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்கவும். வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு நன்றி.